வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். இன்னைக்கு டபுள் இன்டர்வல் பேஸ் பண்ண சம் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். இது சம் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் இன்டர்வல் 0 to a 0 to b x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ். சரிங்களா? ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்டெக்ரல் தான். காரணம் வந்து என்னன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் லிமிட் அண்ட் இன்னர் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இன்னர் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் 0 to a 0 to b கொடுத்துட்டு x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னர் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அப்போ ஒய்யோட லிமிட் 0 to a. ஏன்னா இன்னர் இன்டெக்ரல்னா இன்னர் இன்டெக்ரல் எடுத்துக்கணும் டிஒய். சரிங்களா? ஸோ லிமிட் 0 to b, ஒய்யோட லிமிட் 0 to b. அப்போ இப்போ மென்ஷன் பண்ணிக்கோங்க, இது ஒய் லிமிட். இது ஒய் லிமிட்னா ஆப்வியஸ்லி இது வந்து வெளியில இருக்கிறதோட எக்ஸ் லிமிட். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி இந்த சம் பார்த்தீங்கன்னா போன சம்ல நான் சொன்ன மாதிரி செகண்ட் மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. ப்ராடக்ட்ல இருந்தா தான் ரெண்டு இன்டர்வலா பிரிக்க முடியும். இது வந்து சம்மேஷன்ல இருக்கிறதுனால ரெண்டு இன்டர்வலா பிரிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தான் போட்டாகும். சரிங்களா? ஓகே, நான் த இன்னர் இன்டெக்ரல் தான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல பண்ண போறேன். ஸோ 0 to a ஒய்ல இன்டெகிரல் பண்ணும்போது இல்லை கிளியரா பாருங்க, இந்த இடத்துல ஒய்யே இல்லை. அப்போ கான்ஸ்டன்ட். இன்டெகிரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஜீரோன்னு சொல்லிடாதீங்க, டிஃபரன்ஷியல் ஆஃப் கான்ஸ்டன்ட் தான் ஜீரோ. இன்டெகிரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னா x, when you are integrating with respect to y, x square is a constant. So x square integral பண்ணா x square into y அப்படின்னு வரும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கிளியரா மைண்ட்ல வச்சுங்க. இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு y அப்படின்னா கான்ஸ்டன்ட் இன்டு y. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மைண்ட்ல வச்சுக்கோங்க. So similarly here I am integrating with respect to y, but x square is a constant. Constant integral வந்து கான்ஸ்டன்ட் இன்டு ஒய். அதுதான் இங்க என்ன பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஓகே, நான் பிளஸ் நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ ஒய் ஸ்கொயர் இன்டர் பண்ணா ஒய் கியூப் பை 3. ஸோ இன்டகிரல் முடிஞ்சிச்சு. அப்போ ஒய்யோட லிமிட் வந்து 0 to b இன்ட்டு ரிமைனிங் இன்டகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி முடிச்சிடணும். அப்பதான் செகண்ட் இன்டர்வல் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் கொண்டு வந்து எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே பியை கொண்டு வந்து போட்டிங்கன்னா bx ஸ்கொயர் bx ஸ்கொயர் பிளஸ் இங்கே கொண்டு வந்து b போட்டிங்கன்னா b கியூப் பை 3. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் 0 போட்டிங்கன்னா 0 தான் வரும், அதனால நம்ம அதை போட தேவையில்லை, இன்ட்டு dx. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் முடிஞ்சிடுச்சு, அதுக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ நான் செகண்ட் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ல பண்ண போறேன். சரிங்களா? ஓகே, அப்போ செகண்ட் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ல பண்ணும்போது b இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டெல் பண்ணா எக்ஸ் கியூப் பை 3 plus b cube by 3. b cube by 3 is a constant. When you are integrating with respect to x, it is a constant. இப்பதான் சொன்னேன், கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் பண்ணா இன்ட்டு அந்த வேரியபிள் எக்ஸ்னா எக்ஸ் வந்துடும். சரிங்களா? நான் பேச சொன்ன மாதிரி இன்டெகிரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் இங்க வித் ரெஸ்பெக்ட் எக்ஸா இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் பண்ணா கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ். அதுதான் நான் வந்து போட்டேன், கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ். அண்ட் நவ் இன்டெகிரேஷன் லிமிட் வந்து 0 to a. எக்ஸோட லிமிட் வந்து 0 to a. ஓகே, நான் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாமா இப்போ? ஸோ அப்பர் லிமிட்டை கொண்டு வந்து போட்டிங்கன்னா b a கியூப் பை 3 பிளஸ் b கியூப் a பை 3. அப்பர் லிமிட் போட்டாச்சு, லோயர் லிமிட் போட தேவையில்லை, ஏன்னா 0 போட்டோம்னா அதே தான் வரப்போகுது. ஸோ இதில் காமனாக வந்து எதெல்லாம் வெளில எடுக்கலாம்னா a b வெளில எடுக்கலாம். ab பை 3 வெளியில் எடுத்துருங்க. ab பை 3 வெளியில் எடுத்துரு, இங்கே வந்து a ஸ்கொயர் ஆகிடும். பிளஸ் இங்கேயும் ab பை 3 வெளியில் எடுத்து அங்கே b ஸ்கொயர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சம்மர் ஆன்சர். அவ்வளோதான்.